பலர் வெற்றியை மட்டும் பார்க்கிறார்கள். அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் மௌனமான போராட்டத்தை யாரும் பார்க்கவில்லை. வாழ்க்கையில் நம்மில் பலர் மெதுவாக கற்றுக்கொள்பவர்கள். சிலருக்கு புரிந்து கொள்ள நேரம் பிடிக்கும், சிலருக்கு தோல்வி மீண்டும் மீண்டும் வரும். ஆனால் மெதுவாக இருப்பது தோல்வி அல்ல. இன்று முயற்சி செய்தாலும் பலன் வரவில்லை என்றால் அது முடிவு என்று அர்த்தமில்லை. விதை விதைத்த நாளே மரமாகாது. அதற்கு நேரம் தேவை. அதுபோலவே நம் உழைப்புக்கும் நேரம் தேவை. ஒவ்வொரு நாளும் நான் முடியாது என்று சொல்லும் குரல் நம்முள் எழும். ஆனால் அதைவிட மெதுவான, அமைதியான ஒரு குரல் இருக்கும். இன்னொரு முறை முயற்சி செய் என்று. அந்த குரலை கேட்பதுதான் உண்மையான தைரியம். பெரிய இலக்குகளை நினைத்து பயப்பட வேண்டாம். இன்று ஒரு சிறிய முயற்சி போதும். ஒரு பக்கம் படி, ஒரு நிமிடம் கூடுதல் முயற்சி செய், ஒரு படி முன்னேவை. வீழ்ச்சி வந்தாலும் எழுந்து நிற்பவன்தான் வெற்றியாளர். பிறரைப் போல வேகமாக ஓட முடியாவிட்டாலும் நின்று விடாமல் நடந்து கொண்டே இருந்தால் போதும். உலகம் வேகமாக தொடங்கியவர்களை நினைவில் வைத்திருக்காது. கடைசி வரை கைவிடாமல் நடந்தவர்களை மட்டுமே நினைவில் வைத்திருக்கும். நீ மெதுவாக இருக்கலாம், ஆனால் நீ முன்னே நகர்ந்து கொண்டே இருந்தால் நீ ஏற்கனவே வெற்றியின் பாதையில்தான் இருக்கிறாய். வாழ்க்கையில் வெற்றி என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலரது கண்முன் ஒரு உயர்ந்த இடம், கைதட்டல், புகழ், பணம் ஆகியவை தான் தோன்றும். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் தனிமையான நாட்கள், தோல்வியால் கண்ணீர் வந்த இரவுகள், யாருக்கும் தெரியாத போராட்டங்கள் பற்றி யாரும் பேசுவதில்லை. உண்மையில் வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சிலர் வேகமாக ஓடுவார்கள், சிலர் மெதுவாக நடப்பார்கள். ஆனால் மெதுவாக நடப்பவர்கள் தோல்வியாளர்கள் அல்ல, அவர்கள் தங்கள் வேகத்தில் வாழ்க்கையை கற்றுக்கொள்பவர்கள். பலருக்கு பள்ளிக்காலத்திலேயே ஒரு முத்திரை குத்தப்படுகிறது: மெதுவான மாணவன், புரியாதவன், அவன் முடியாது. அந்த வார்த்தைகள் புத்தகத்தில் எழுதப்படுவதில்லை, ஆனால் மனதில் ஆழமாக எழுதப்பட்டுவிடும். ஆண்டுகள் கடந்தாலும் அந்த குரல் நம்முள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நீ போதுமானவன் இல்லை, மற்றவர்கள் உன்னைவிட சிறந்தவர்கள், நீ முயற்சி செய்தாலும் பயன் இல்லை என்று. இந்த குரல் தான் நம்மை நிறுத்துகிறது, தோல்வி அல்ல. ஆனால் அந்த சத்தமான எதிர்மறை குரலுக்குள் மிகவும் மெதுவாக ஒரு சிறிய குரல் இருக்கும். அது கத்தாது, கட்டாயப்படுத்தாது. அது வெறுமனே சொல்வது ஒன்றே: இன்னொரு முறை முயற்சி செய். அந்த குரலை கேட்பது எளிதல்ல. ஏனென்றால் தோல்விக்கு பிறகு மீண்டும் எழுவது தான் வாழ்க்கையின் மிகக் கடினமான விஷயம். விழுவது எல்லோருக்கும் நடக்கும், ஆனால் விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து விடாமல் எழுவது தான் தைரியம். நாம் பெரும்பாலும் பெரிய இலக்குகளை நினைத்து பயப்படுகிறோம். நான் எப்போது முன்னேறுவேன், எப்போது வெற்றி கிடைக்கும், என்னால் இதை அடைய முடியுமா என்ற கேள்விகள் நம்மை சோர்வடைய செய்கின்றன. ஆனால் வாழ்க்கை பெரிய மாற்றங்களை ஒரே நாளில் கேட்பதில்லை. அது தினசரி சிறிய முயற்சிகளை மட்டுமே எதிர்பார்க்கிறது. இன்று ஒரு பக்கம் படித்தால் போதும். இன்று ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றினால் போதும். இன்று நேற்றை விட சற்றே நல்லவனாக இருந்தால் போதும். இந்த சிறிய முயற்சிகள் தான் நாளை பெரிய மாற்றங்களாக மாறுகின்றன. விதை விதைத்த நாளே மரம் நிழல் தராது. அதை யாரும் திட்டுவதில்லை. ஏன் இன்னும் மரமாகவில்லை என்று கேட்பதில்லை. அதற்கு நீர் ஊற்றுகிறோம், பாதுகாக்கிறோம், காத்திருக்கிறோம். அதுபோலவே நம்முடைய உழைப்புக்கும் நேரம் தேவை. இன்று பலன் தெரியவில்லை என்பதற்காக உழைப்பு வீணானது என்று அர்த்தமில்லை. இன்று யாரும் பாராட்டவில்லை என்பதற்காக உன் முயற்சி அர்த்தமற்றது ஆகிவிடாது. சில வெற்றிகள் சத்தமாக வரும், சில வெற்றிகள் மௌனமாக வளர்ந்து ஒரு நாள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். வாழ்க்கையில் தோல்வி வரும்போது பலர் நம்மை விட்டு விலகுவார்கள். சிலர் கிண்டல் செய்வார்கள், சிலர் நான் சொன்னேனே என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் நம்மோடு இருப்பது நம் மனசு மட்டுமே. அதனால் தான் பிறர் சொல்வதை விட நம்முள் நாம் என்ன சொல்கிறோம் என்பதே முக்கியம். நான் மெதுவாக இருக்கலாம், ஆனால் நான் நிற்க மாட்டேன் என்று உனக்கு நீ சொல்லிக் கொண்டால் அதுவே பெரிய சக்தியாக மாறும். வேகம் முக்கியம் இல்லை, தொடர்ச்சிதான் முக்கியம். இன்று நீ மெதுவாக நகர்கிறாய் என்றால் நாளை நீ நிற்பாய் என்று அர்த்தமில்லை. மெதுவாக சென்றாலும் தினமும் ஒரு அடி முன்னே வைத்தால் நீ ஒரு நாள் உன் இலக்கை அடைவாய். பலர் வேகமாக ஆரம்பித்து நடுவில் சோர்ந்து நின்றுவிடுகிறார்கள். ஆனால் சிலர் மெதுவாக ஆரம்பித்து கடைசிவரை கைவிடாமல் நடந்து கொண்டே இருப்பார்கள். உலகம் இரண்டாவது வகை மனிதர்களை தான் நினைவில் வைத்திருக்கும். நம்பிக்கை என்பது வானிலிருந்து விழுவதில்லை, அது செயலில் இருந்து பிறக்கிறது. எனக்கு நம்பிக்கை வந்த பிறகு செய்கிறேன் என்று காத்திருந்தால் அந்த நாள் வரவே வராது.
முதலில் செய், பிறகு நம்பிக்கை வரும். முதலில் முயற்சி செய், பிறகு தைரியம் வளரும். முதலில் விழு, பிறகு எழு. இதுவே வாழ்க்கையின் இயல்பு. இன்று நீ மிகவும் சோர்வாக இருக்கலாம். உனக்கு யாரும் புரியாமல் இருக்கலாம். நீ தனியாக போராடுகிறாய் என்று தோன்றலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வை, நீ இப்போது அனுபவிக்கும் இந்த கஷ்டம்தான் நாளை உன்னை வலிமையான மனிதனாக மாற்றப் போகிறது. இந்த வலி உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்கத்தான் வந்திருக்கிறது. ஆகையால் இன்று கைவிடாதே. இன்று உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளாதே. இன்று சிறிய முயற்சியையாவது செய். ஏனென்றால் நீ மெதுவாக இருக்கலாம், ஆனால் நீ முன்னே நகர்ந்து கொண்டே இருந்தால் நீ ஏற்கனவே வெற்றியின் பாதையில் தான் இருக்கிறாய். உலகம் உன்னை கவனிக்காத நாட்களிலும் உன் கனவு உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த கனவுக்காக இன்னொரு நாள், இன்னொரு முயற்சி, இன்னொரு படி, இதுவே போதும்.